இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்கோமோ அதையெல்லாம் கொடுக்க போகின்றார். எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி ஜெபிக்கிறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ, ஆண்டவரத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். நீங்கள் என்ன பண்ணணும்? உற்சாகமாக இருக்கணும். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா, ஏன் ஏசப்பா என்னோடு கூட இருக்கின்றார். உற்சாகமாக இருங்க. அவ்வளோதான், நான் சொன்னது போல தான். சந்தோஷமாக இருங்க. உரத்த குரலை கற்றுங்க. ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு அது போதும். நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். காரணம் நீங்கள் எனக்கு கூட இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இன்றைய நாளில் யாருமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கோம். வெளியே வரணும் அதிலிருந்து இல்லை. ஸோ தனிமை ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் தனிமை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. யார் நம்புறதுன்னு தெரில பிரதர். எல்லாரையும் நான் நம்பினேன், கண்மூடித்தனமாக நம்பினேன், அன்பு அளவுக்கு அதிகமாக வச்சேன். ஆனால் கடைசியில் அவங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்லோ, என் முதுகில் குத்துவாங்கன்னு தெரியாதுல்லோ. நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டுமே, அவ்வளோ பாசம் வச்சேன். ஆனால் பாசம்லாம் வேஷன்றது தெரியாமல் போச்சுல்ல. எல்லாம் பட்டாதான் திருந்தோன்னு சொல்லுவாங்க. நான் பட்டுட்டேன் வாழ்க்கையிலன்னு சொல்லி இன்றைக்கி புலம்பி தள்ளிகிட்ருக்கோம்ல. கவலைப்படாதீங்க. நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். விடுங்க, பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்மக்கிட்ட இருந்து என்ன கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டாங்க. தேவைப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தேவைப்பட்டா என்ன, படலைன்னா என்ன, முடிஞ்சிடுச்சு, டாட்டா பாபாய் அப்படின்னு சொல்லி கடந்து போகலாம். ஸோ போனவங்க ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னடா இது நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு விஷயம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணுமேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யோசிக்கணும். அவங்களுக்கு தான் தெரியல நம்மளை பற்றி, ஐயோ நடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக இருங்க. நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்ல. எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நம்ம கூட இருந்தவங்க, நம்ம விட்டு போனவங்க, நம்ம எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவங்களுக்குலாம் நம்மளை பற்றி தெரியல, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? விட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல பிரேக் ஆகும் போது யோசிப்பாங்க, ஐயோ அங்கேருந்து அந்த ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிது எனக்கு, ஆனால் இப்போ நான் மாட்டி தவிச்சிட்ருக்கேன், தவறான ஒரு உறவு முறைகள், தவறான பழக்க வழக்கங்களில் மாட்டிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அப்போ வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஜாலியாக பண்ணிட்டுருங்க. ஜபம் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபியுங்கள், விதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னா அந்த ஜபத்தின் வாயிலாக தான் நம்ம பேச முடியும். நம்ம மனசில் இருக்கிறத அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியும். நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம யார்கிட்ட சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது என்ன பண்ணணும்? ஆண்டவரத்தில் உங்கள் மனசை விட்டு பேசுகிறீங்க, அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, பார்த்துக்கலாம். அவர் நிச்சயமாக நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். மகளே மகனே கலங்காத. நம்மளாம் இரக்கமுள்ளவர்கள், பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நமக்கு யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ணது கிடையாது, யாரையும் நம்ம தப்பாக பேசுனது கிடையாது, யாரையும் நம்ம குற்றச்சாட்டு வச்சது கிடையாது. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோமா, எல்லாருக்கும் இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம்ல. நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க கண்டிப்பாக. ஸோ நம்மளும் நல்ல மனசை வச்சுட்டு நல்லதை நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நம்ம உற்சாகமாக இருக்கலாம். அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாள் சபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள், எப்படிங்க இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கேன் பிரதர், என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக சொல்லுங்கள். பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடியை நான் போஸ்ட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக உங்களோட பர்சனல் லைஃப்பை சொல்லனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். என்கிட்ட பேசணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடியை போஸ்ட் பண்ணுறேன், உங்களோட நம்பரை போடுங்க. கண்டிப்பாக பேசலாம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முழு மனசோட முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, அந்த பவர்ஃபுல் ப்ரேயருக்கு கண்டிப்பாக வல்லமை இருக்குது. இதுதான் நான் சொல்லுவேங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். நம்ம கூட இருந்தவங்க விட்டு போயிட்டாங்க, நமக்கு யாருமே இல்லை நினைக்கவே நினைக்காதீங்க. நமக்காக ஒரு ஜீவன், நமக்காக நம்மளை பற்றி யோசிக்கிற ஜீவன் யார்? வீட்டில் அப்பா அம்மா. கண்டிப்பாக இவங்களை தவிர்த்து வேறு யாரும் யோசிக்க முடியும்? அண்ணன் தம்பி யோசிக்கலாம், நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள் அப்பப்போ யோசிக்கலாம்.
ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை இருக்கும். ஏன் நான் நினைக்கல, ஏன் என்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். நேரம் இருக்கும்போது ஷேர் பண்ணுங்கள், பேசுங்க. உங்கள் நண்பர்கிட்ட பேசுங்க, உறவினர்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. அவங்க தான் பேசணும் இல்லை, நம்மளும் கால் பண்ணி பேசலாம். அப்புறம் அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ உறவுகள் நமக்கு வேணும். அந்த அன்பான உறவுகள் கிடைச்சா வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறப்பா. தாழ்மை உள்ளவர்கள் மேல் நீர் பிரியமா இருக்கின்றீர், அவர்களை உயர்த்துகின்றீர் தகப்பனே. ஆகவே தாழ்மையா இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா காரியங்களும் உம்மை குறித்து என்றும் எங்களையோ நாங்கள் அறிந்திருப்பவற்றையோ சாதிக்கின்றவற்றையோ குறித்து அல்ல, என்றும் ஒவ்வொரு நாளும் உமையை நோக்கி ஜெபிக்கின்ற ஆற்றலை காண்பியும் ராஜா. உம்மையே கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பை எங்களை பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. சுகமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஞானமும் வரங்களுமே நாங்கள் சிறந்து விளங்க உதவுகின்றதப்பா. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. எப்பொழுதும் உமக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கவும் உம்முடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை சுற்றியிருப்பவர்கள் எங்களில் உம்மை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் முன்னால் நாங்கள் தாழ்மையாக இருப்பதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் கரங்கள் எப்போதும் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க என் அன்பான உறவுகள், எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இயேசப்பா. வாழ்க்கையில் உமக்கு முன்பாக மனம் திறந்து உம்மிடம் வந்து கெஞ்சி மன்றாடுறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமையை உயர்த்துங்க ஆண்டவரே. சோர்ந்து போகும் வேலை நீங்களே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து போடுங்கப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. தப்பான எண்ணங்கள் வேணாம், தப்பான பழக்க வழக்கங்கள் வேணாம் ஆண்டவரே. நல்ல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்முடைய ஆசீர்வாத கரங்கள் எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுற ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.